வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வடகிழக்கு மாடிப்படிக்கட்டு உயிரிழப்பு. நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9445934547. இந்த நம்பருக்கு ஏதாவது சந்தேகம்னா கால் பண்ணுங்கள். உங்கள் வீடு வாஸ்து பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ரஃபாக பாருங்கள் போட்டு காமிச்சிருக்கேன். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசைகள். இந்த 4 திசைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கில், வீட்டுக்கு கிழக்கில் வடக்கு தெற்காக ஒரு ரோடு ஒன்று போகுது. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிலேருந்து ஒரு நீச்சல் ரோடு குத்தல் வருது. மேஜரான மிஸ்டேக் பார்த்திங்கன்னா கிழக்கில் ஒரு நீச்சல் ரோடு குத்தல். இந்த ரோடு குத்தல் வரக்கூடாது, நம்பர் 1. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிழக்கிலே ஒரு நீச்சல் வாசல் கொடுத்துருந்தாங்க, மேற்குலேயே ஒரு நீச்சல் வாசல் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வடகிழக்கில் மாடிப்படிக்கட்டு கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மேஜரான மிஸ்டேக். இது பொதுவாக எப்போவுமே வாசல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வடகிழக்கு இருக்குங்களா, வடக்கு கிழக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் சரியாக இருக்கும். இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு கிழக்கில் ரோடு போகுதுங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிழக்கில் வாசல் இங்கே கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கட்டும்போது இங்கே கட்டிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கட்டு இங்கே போட்டுக்கலாம், ஏறதுக்கு சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்டாங்க. இது ரெண்டுமே மேஜரான மிஸ்டேக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாசல், இதுவும் தப்பான ஒன்று. ஏன்னா கன்னிமுள்ள வாசல் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் பால்கனின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த சைடில் வாசல் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல வெவ்வேறு இடத்துல வீடு கட்டும்போது அது தவறான ஒன்று. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 இந்த ரோடு குத்தல் இங்கே வரக்கூடாது. நம்பர் 2 பார்த்திங்க அப்படின்னா இந்த வாசல் ரெண்டுமே தப்பு. நம்பர் 3 பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கிட்டு வரக்கூடாது. இது ஒரு மிஸ்டேக்காக பண்ணியிருந்தாங்க. இது எப்படி சரியாக அமைச்சிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிச்சன் கொடுத்துருக்கணும். இந்த கிச்சன் இங்கே வரக்கூடாது, இங்கே கிச்சன் கொடுத்துட்டு இந்த ஹால் இங்கே வந்துருக்கணும். இந்த வாசல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கணுங்க. இதுதான் சரியான ஒன்று. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வீடு கட்டினவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு கட்டினவங்க முழுக்க கடனில் லாஸ் ஆகிட்டு இந்த வீட்டை விற்றுட்டு போயிட்டார். முழுக்க விற்றுட்டு கடனில் போய் 0 ஆகி போயிட்டார். நல்லா வசதியாக இருந்தது கட்டினவர் 0 ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் வந்து வாங்குறாங்க. வாங்கின உடனே ஒரே வருஷத்தில் அந்த வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துடுறாரு. அது காரணம் என்னென்னா இந்த ரோடுக்கு தான் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரரோட மகனுக்கு திருமணம் பண்ணுறாங்க. மருமகள் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை, அதாவது தூக்கிட்டு இறந்துருச்சு. அது காரணம் என்னென்னா மாடிப்படிக்கிட்டுங்கிறது தூக்கி போட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. எப்போவுமே ஒரு வீடு பார்த்திங்க அப்படின்னா பணத்தை கொடுத்து தானே உயிரிழப்பு ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா பணத்தை 0 ஆக்கி அனுப்பிவிடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருந்தவர் முழுக்க கடனெலாம் விற்றுட்டு போயிட்டார். 2வது வந்தவர் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்தார். அவர் வீட்டுக்கார அம்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடவுன் வைக்கிறாங்க, நல்லா சம்பாரிச்சிட்டு மகனுக்கு திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ண உடனே அந்த மருமகன் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதான் இழப்புடன் வெற்றிங்கிறது. நிறைய இடத்துல சொல்லுவாங்க அந்த வீட்டில் தப்பாக தானே இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு பேர் தான் இழப்புடன் வெற்றிங்கிறது. எப்போவுமே நீங்கள் ஒரு வீடு மாறுறீங்க அல்லது புதுசாக விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா அதுக்குண்டான சேதாரம் அந்த வீடு நிச்சயமாக எடுத்துக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீட்டில் தப்பான வீட்டில் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க. அந்த 4-5 ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இது எப்படி அக்னிமூல ரோடு குத்தலோ அதே போல் அவங்க தப்பாக தான் மனையும் வாங்கியிருக்காங்க. அந்த இடமும் தப்பாக தான் வாங்கியிருக்காங்க. நான் அதை விற்க சொல்லி சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா இங்கே தப்பாக இருக்குல்ல, இங்கே உட்காந்தா தப்பாக தான் அமையும். நம்ம என்ன தான் பண்ணாலும் தப்பாக தான் அமையும். அதனால் அது சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது வீடு இது மாதிரி விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. நம்முடைய சேனல் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.